ஓம் விநாயகா போற்றி. வணக்கம் அன்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது அங்காரகன் அப்படிங்கிற பேரோட விளங்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். செவ்வாய் அப்படின்னாலே தைரியம், ஆற்றல், முரட்டுத்தனம் மற்றும் சகோதரத்துவத்துக்கான காரணமாகவும் அவன் இருப்பான். அவன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது அதனுடைய பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் மேஷத்தில் இருக்கும்போது என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். உங்கள் செவ்வாய் கூட வேற ஏதாவது கிரகம் இணைஞ்சிருந்தாலோ இல்லாட்டி வேற கிரகங்களோட பார்வை இருந்தாலோ இந்த பலன்கள் மாறும். ஸோ ஜென்ரலாக பார்க்க போகிறோம். செவ்வாய்னா என்ன? செவ்வாய் ரொம்ப டீட்டெயில்டாக போல ஓவரால் சொல்கிறேன். செவ்வாய்னா தைரியம், வீரம், டக்குன்னு டிசிஷன் எடுக்கிற தன்மை, கோபம், போராடுற சக்தி, வில் பவர், போட்டி போடுற திறமை, அண்ணா, ஆண் நண்பர்கள், போராளிகள், இராணுவ வீரர்கள், சோல்ஜர்ஸ், விளையாட்டு வீரர்கள், இவங்க எல்லாரையும் குறிக்கும். இப்போ மேஷம் காலபுருஷ கட்டத்துல முதல் வீட்டை குறிக்கும். முதல் வீடு என்ன? உங்களோட பர்சனாலிட்டி, உங்க பாடி, உங்க சுய அடையாளம், தலை, இதெல்லாம் குறிக்கும். இதை தவிர மேஷம் என்ன குறிக்கும்னா செவ்வாய் குறிக்கிறது எல்லாமே இந்த வீரம், தைரியம், செயல்ல டக்குன்னு ஈடுபடுறது, போட்டி, இதெல்லாமே குறிக்கும். ஸோ இதனால நம்ம மேஷம் செவ்வாயோட மூல திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய்க்கு 2 ராசிகளோட ஆட்சி இருக்கு. ஒன்று விருச்சிகம், இன்னொன்று மேஷம். ஆனா மேஷத்தை தான் நம்ம மூல திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். மூலம்னா என்ன? வேறு, ரூட். ஸோ அதோட அடிப்படை குணங்கள். ஸோ மேஷத்தோட அடிப்படை குணங்களும் செவ்வாயோட அடிப்படை குணங்களும் சேம். அதனால இப்போ செவ்வாய் மேஷத்துல இருக்கிற மக்களுக்கு டபுள் செவ்வாய் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ செவ்வாய் சண்டையை குறிக்கும். அதே மாதிரி டிஃபென்ஸையும் குறிக்கும், தற்காப்பையும் குறிக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சண்டை போடுற சக்தி தருமோ அதேக்கு எவ்வளோ தற்காப்புக்கான சக்தி குறிக்கும். நீங்க இப்போ இந்த பாக்ஸர்ஸ், இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல சண்டை போடுறவங்க இவங்க கூட எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா அடி கொடுக்கறத விட அடி வாங்கிட்டு விழாம இருக்கிற சக்தி தான் முக்கியம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த சக்தி செவ்வாயோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த மக்களுக்கு போட்டி போடுற தன்மையும் இருக்கும். ஆனா நிறைய டிஃபென்சிவ் ஆகுவாங்க. ஸோ அது சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் போகலாம். ஸோ ஏதாவது அவங்கள கொஸ்டின் பண்ணீங்கன்னா இம்மீடியட்டா அவங்க நியாயப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. நான் ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன் அப்படின்னு ரெடியா இருப்பாங்க டிஃபென்சிவ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் 10ஆம் வீட்டுல தான் உங்களுக்கு மேக்சிமம் பெனிஃபிட். 10ஆம் வீடு நம்மளோட உத்தியோக ஸ்தானம். ஸோ இங்கதான் போட்டி, போராடுறது, இந்த மைண்ட் செட் ஒரு உத்தியோகத்துல தான் உங்களுக்கு அது மேக்சிமம் பெனிஃபிட் கொடுக்கும், லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா. அண்ட் ஹையர் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் ஒரு முதலாளி ஸ்தானத்துல இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். பிகாஸ் நீங்க யாருக்கு அடியிலையாவது வேலை பண்ணாலும் இந்த போட்டி போடுறது, இந்த மைண்ட் செட் கான்ஃப்ளிக்டோ இல்லாட்டி சண்டைகளோ உண்டாக்கலாம் உங்களுக்கே தெரியாம. அது உங்க எண்ணமே இல்லாம இருந்தா கூட அது உங்களுக்கே தெரியாம உங்களோட பர்சனாலிட்டி அது மற்றவங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஸோ இந்த பொசிஷன் 4ஆவது வீட்லயோ 7ஆவது வீட்லயோ இருந்தா அவ்வளோ சுபம் கிடையாது. ஏன்னா இப்போ 4ஆவது வீட்டு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட அம்மா, வீடு, நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட், நம்மளோட மன நிம்மதி, இதெல்லாம் குறிக்கும். 7ஆவது வீடு பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்யாணம், தட் இஸ் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் குறிக்கும். ஸோ இந்த போட்டி போடுற தன்மை நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தோம்னா நம்மளோட ஃபேமிலி கூட அது பிரச்சனை உண்டாக்கும், நம்ம கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்குள்ள பிரச்சனை உண்டாக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஃபைனலி செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல இருக்குங்கிறதும் நுணுக்கமா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை டிஃப்ரென்ஷியேட் படுத்தும். ஸோ மேஷம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இது 3 நட்சத்திரத்துல விழும். ஸோ அதை பொறுத்தும் கொஞ்சம் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். ஸோ இதுதான் பொதுவான மேஷத்துல இருக்கிற செவ்வாயோட பலன்கள். நன்றி கலா.
நாம அடுத்து அதே செவ்வாயோட மற்றொரு சொந்த வீட்டான விருச்சிகத்தை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. நன்றி.